අපි අපූඩි දාලා ඒගොල්ලන්ට ආරාධනා කරනවා ඒගොල්ලෝ සතුටින් ආදරයෙන් පිළිගන්න. எங்களுடைய எதிர்கால சந்ததியை நாங்கள் சந்தோஷமாக இந்த மன்னார் பூமியிலே வாழ வைப்பதற்காக எங்களுடைய உரிமை போராட்டம் இது. ඒගොල්ලෝ අපිට විරුද්ධව කරන වලට විතරයි අපි විරුද්ධව කතා කරන්නේ. ආණ්ඩුවට විරුද්ධව අපි මට ඉඳලා ඒගොල්ලෝ ඉතියේ. ஆகவே எங்களுடைய மக்கள் சொல்லி அந்த செய்திக்கு அவர்கள் செவி சாய்ப்பார்கள் என்று சொல்லி இப்ப வரைக்கும் நாங்கள் முழுமையாக நமக்கு நீதியான முறையிலே அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ආපු අමතිතුමාට හොඳම ආරංචියක් අපි දීලා තියෙනවා. අපිට මේ ස්කාන්දිනේතුමා කියපු දෙවන වතාව දැන් මිනිස්සු ඒකට වෙලා තියෙනවා. දැන් අපි යන්නේ ජනාධිපතිතුමා අපිට දැන් දෙන්න උත්තර මොකක්ද කියන්නේ. எல்லோருக்கும் இந்த இடத்துல நாங்கள் நன்றி சொல்கிறோம். இவர்கள் எங்கள் செய்திகளை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கிறார்கள். அதே போல அதே விஷயம் வேண்டாம் 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 எப்பா எப்பா அப்பிட்டேப்பா 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 சுலபலக்கா அப்பிட்டேப்பா 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 சுலபலக்கா அப்பிட்டேப்பா 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 சுலபலக்கா அப்பிட்டேப்பா வேண்டாம் வேண்டாம் காத்தாலை வேண்டாம் 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 காத்தாலை வேண்டாம் வெளியேறு வெளியேறு தீவை விட்டு வெளியேறு வேண்டும் வேண்டும் சுதந்திரம் வேண்டும் உங்க கனவு வெளிவரும் 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 உங்க கனவு வெளிவரும் எளிவை எளிவை அழிக்காதே அழிக்காதே எங்க தீவை அழிக்காதே வெளியேறு வெளியேறு தீவை விட்டு வெளியேறு வெளியேறு ප්‍රබයින ඉවට අමතරව කිසිදු ඉදිකිරීමක් තවදුරටත් කරන්න බැහැ. ඒක ජනතා විරෝධී. ඒ වගේම මේ ඛනිජ වැලි කැණීම් ව්‍යාපාරයේ මංගලය වහ අතහැරිය යුතුයි. දැනට මන්නාරම් ජනතාවට සිදු වෙලා තියෙන ස්වාභාවික සහ සමාජ ආපදාවල් නැවත ආපදා කළමනාකරණයක් තුළින් ඒ අවශ්‍යතාවයන් ඉටුපිරි මකල යුතු බවට පියතුමා ජනාධිපතිට ඉල්ලීමක් ඉදිරිපත් කරලා තියෙනවා. සැප්තැම්බර් මාසයේ 19 සිකුරාදා මේ අපේ මන්නාරම් ජනතාවගේ සිරංගුදේ බලාගාරය සහ කණිජවල ව්‍යාපෘතිය නැවතීම සිදු නොකොට අපි සැප්තැම්බර් 19 කොළඹ ජනාධිපති ලේකම් කාර්යාලයේ දීර්ඝ දෙකට අපි ජන අරගලයක් අපි මේ වගේම අරගලයක් සංවිධානය විරෝධයක් සංවිධානය කරනවා. පැහැදිලිව ජනාධිපති සහෝදරයා මතක් කරන්නේ මන්නාරම් ජනතාව සහ උතුරේ ජනතාව සහ ධම්ම ජනතාව අමතක කරලා ශ්‍රී ලංකාවේ රාජ්‍ය කරන්න බැරි බව අපි සමගියම சுற்றுச்சூழல் சம்பந்தமான இந்த அமைப்புகள் மூலமும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய ஒரு நேர தொழிலை கடைகளை பூட்டிவிட்டு போராட்டத்தை எங்களோடு சேர்ந்து கொழும்பை சேர்ந்த அடைக்கல போராட்ட குழுவும் எங்களோடு கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய மன்னார்
ஆனால் மக்களுக்குரிய எங்களுடைய அரசாங்கத்துக்கு எதிரான ஆட்கள் இல்லை. ஆனால் எங்களுடைய இந்த காற்றாலையும் பழைய மணலையும் எங்களுக்கு நிப்பாட்டி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய மன்னார் மக்கள் வாழக்கூடிய நிம்மதியான வாழ்க்கையை எங்களுக்கு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைக்கு 38வது நாள் மன்னார் மக்கள் ஒரே புள்ளியில காற்றாலைகளுக்கும் கனியமண் அகழ்வுக்கும் எதிராக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற 38வது நாள். இன்றைய நாள்ல தெற்கு பக்கத்திலிருந்து சிங்கள மொழி பேசுற சகோதரர்கள், அதே போல சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுற போது அதுக்கு எதிராக கிளர்ந்தெழுகிற இந்த சகோதர இன மக்களும் அங்கிருந்து வந்திருக்கிற ஒரு ஆமத்துறவரும் வந்திருக்கிறாங்க. எங்கட மன்னார்ல நடக்கிற பிரச்சனைகளை மன்னார்ல மட்டுமன்று இல்லாமல் தெற்கு பகுதியிலையும் மற்ற சிங்கள மக்கள் வாழ்ற பிரதேசங்களையும் இதை கொண்டு போய் இந்த போராட்டத்துக்கு ஒரு வலி சேர்க்கிற நோக்கத்துக்காக வந்திருக்கிறாங்க. வந்த நேரத்திலேயே அவங்க காலமும் முதலாவதா போனது கீரி கடற்கரை பக்கத்துல போய் அங்க கரவில இழுப்புல ஈடுபட்டு இந்த மீனவர்களை நேரடியாக கண்டு சந்தித்து கதைச்சிருந்தாங்க. அதே போல காற்றாலையிலிருந்து வர சத்தங்களை நேரடியாக போய் பார்த்திருந்தாங்க. அதே போல இன்றைக்கு முழு நாளும் மன்னார்ல சூழலுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் சம்பந்தமா போய் நேர கண்டு அறிஞ்சு இந்த விஷயத்தை தெற்குல கொண்டே தாங்க பரத்துறதா எங்களுக்கு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறோம். மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த சிகை அலங்கரிப்பாளர் சங்கத்தைச் சேர்ந்த நாங்கள் அனைவரும் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த மன்னார் மாவட்டத்தை பற்றி நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். இந்த காற்றாலை விடயம் கனிமண் அகழ்வு விடயமாக இன்று 38வது நாளாக இன்று ஒன்று கூடி மக்கள் பெரும் எழுச்சியாக ஒன்று கூடி நாங்கள் இந்த விடயத்தை உலகறிய நாங்கள் பரப்பிக் கொண்டிருக்கின்றோம். எங்களது விடயத்தை அறிந்த எங்களது மேதகு எங்களுடைய ஜனாதிபதி அவர்களும் மேதகு எங்களுடைய பிரதமர் அவர்களும் மேன்மதங்கிய எங்களது அரசாங்க அதிபர்களும் அவருடைய கவனத்திற்கு நாங்கள் அறிய தருகின்றோம். இப்படியான ஒரு நிகழ்வு கண்முன்னே நடந்து கொண்டிருப்பது பேரழிவாகும். ஜப்பானிலே உலக குண்டு போட்டு மக்கள் அழிந்தார்கள். இங்கே கண்முன்னே இந்த கனிமண் அகழ்விலும் இந்த காற்றாலையினாலும் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். மட்டுமல்ல ஏனைய ஜீவராசிகளும் அழிந்து கொண்டிருக்கின்றன. பார்க்க போனால் எங்களுடைய இருந்த இந்த மன்னார் மாவட்டம் மிக அழகான ஒரு தீவு, பல தீவுகள் நிறைந்த தீவு. இந்த தீவு இப்பொழுது காணாமல் போய்கொண்டிருக்கின்றன. மீன்வளம் அழிந்து கொண்டிருக்கின்றன. இன்று தண்ணிகள், அதாவது சொல்ல போனால் இங்கே தண்ணி ஊட்டுக்கள், அதாவது கடற்கரையிலே நல்ல தண்ணிகள், அதாவது அள்ள போனால் அள்ளி சும்மாவே குடிக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு பெருமதி வாய்ந்த தண்ணி. இந்த பறவை இனங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன. சொல்ல போனால் சிட்டுக்குருவிகள் முதற்கொண்டு எங்களுடைய மரங்கொத்திகள், பறவைகள், குயில்கள் இப்படி ஒரு சத்தத்தையே காண முடியாத நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இதன் மூலம் உங்கள் அனைவருக்கும் அறிய தருவது, இப்படியான ஒரு நிகழ்வு இனி வேண்டாம். தயவு செய்து இதை ஜனாதிபதிகளுடைய கணத்துக்கு நாங்கள் அறிய தருகின்றோம். நீங்கள் சொன்னீர்கள் இந்த விடயங்களை நாங்கள் மக்கள் எது வேண்டாம் என்றால் கூறினார்களோ அதை நாங்கள் இல்லை என்று நாங்கள் செய்வோம் என்று கூறினீர்கள். ஆகவே தயவு செய்து மேலும் மேலும் கேட்டுக்கொள்கின்றோம், இந்த அழிவில் இருந்து எங்களை காப்பாற்றுங்கள், எங்கள் இளைய தலைமுறைகளை காப்பாற்றுங்கள். வணக்கம். நாங்க தோட்டவெளி கிராமத்துல சிகேலங்கப்பாளர் மகளிர் அமைப்பால வந்திருக்கிறோம். இன்றைய நாள்ல 38வது நாளாக இந்த போராட்டத்துல நாங்க கலந்து கொண்டிருக்கிறோம். முதலாக இந்த போராட்டத்துல 2 வருடங்களுக்கு முன்பாகவே தோட்ட வழியில முதலாக நாங்க தான், அது மாதர் சங்கத்தால நாங்க தான் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணினது. மண்ணெடுக்க வந்து அந்த இடத்துல நாங்க முதலா போய் அதை தடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ண டெக்கர் எல்லாம் அறிவிச்சு உடனே மீடியாக்கள் எல்லாம் அறிவிச்சு நாங்க தான் தடை செஞ்சோம். அதனால நாங்க தொடர்ந்து போராடுவோம். நான் ஃபாதர் ஜீவந்த பீரிஸ், பேரவை மக்கள் ரெப்ரசன்டேட்டிவ். இன்றைக்கு நாங்கள் 14 பேர்கள் மெனா வந்துட்டு, இந்த காரணம் தான் இது மெனா மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. அது நீதி.
මනා மக்களுக்கு நீதி தான் முக்கியம். අපි අද විශේෂයෙන් මේ ජනතාව එක්ක මන්නාරමට ආවේ කියන්නේ ශ්‍රී ලංකා රජය මේ මන්නාරම් ජනතාවට දීලා තියෙන පොරොන්දුව khනිජ වැලි ව්‍යාපෘතියෙන් වන මහා ජනතා පාරිසරික හානිය නවත්වන්න සුළං විදුලි බලාගාරයෙන් සිදුවන පාරිසරික සහ ජනතා විනාශය නවත්වන්නත් ඒ දුන් පොරොන්දුව ඉෂ්ට විය බවට අපි විශ්වාස කරන නිසා අපි ඒකේ ස්ථීරසාර විසඳුමක් වෙනුවෙන් තමයි අද අපි ඇවිල්ලා තියෙන්නේ මහජන කවුන්සිල් සහ ව්‍යාපාරය සහ පරිසර මධ්‍යස්ථානයේ විදිහට මේ මන්නාරමට 38ஆம் தினம் இன்றைக்கு இந்த மன்னா மக்கள் இந்த போராட்டம் தொடங்க முக்கிய காரணம் தான் அது ஸ்ரீலங்கா राज्य प्रेसिडेंट அது உண்மை சொல்ல வேணும். என்ன எப்படி இது பிரச்சனைக்கு எப்படி சொல்யூஷன் செய்ய வேண்டும் අපි ඒක විශ්වාස කරනවා ශ්‍රී ලංකා රාජ්‍ය ජනාධිපති වහාම මේ 14 වෙනිදාට ඉස්සෙල්ලා සැප්තැම්බර් 14 වෙනිදා ඉස්සෙල්ලා තිරසාර විසඳුමක් දී යුතුයි මේ මන්නාරම් ජනතාවගේ මේ පාරිසරික සහ ජනතා ප්‍රශ්නයට. එම නොවුනොත් අපි ඉදිරිපත් වෙනවා මහජන කවුන්සිල් ව්‍යාපාරය සහ පරිසර මධ්‍යස්ථානයේ විදිහට 19 වෙනිදාට අපි දකුණේ ජන අරගලයක් ආරම්භ කරනවා. හේතුව මේ මන්නාරම් ජනතාව පෙනී ඉන්නේ තමන්ගේ ප්‍රශ්නයක් උදෙසා විතරක් නෙමෙයි ශ්‍රී ලාංකික ප්‍රශ්නයක් උදෙසා වෙන්නේ. කියදී கொழும்பு பிரசிடென்ஷியல் செக்ரட்டரி முன்னுக்கு ஒரு போராட்டம் தொடக்கவும் அது எந்த நீதி இருக்க வேணும். அந்த நீதி இல்லையா நாங்கள் எல்லாரும் 19ஆம் தேதி 2 மணிக்கு பின்னேரம் ஒரு போராட்டம் செய்வோம்.